ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். ஸோ மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. ரொம்ப சேஃப்டியாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. ஸ்கூல் வேறு லீவ் விட்ருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு பயங்கரமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறதுல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நைட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட நான் வந்து 1:30-2 மணி வரைக்கும் பார்த்துட்டு தான் அந்த லைவு. ஆனால் என்ன ஆகிடுச்சு, இந்த டாஸ்க்கு, அதாவது ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, வீக்லி டாஸ்க்கு ஆரம்பித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அதில் பார்த்திங்கன்னா மாடர்ன் சினிமாவுக்கும் ரெட்ரோ சினிமாவுக்கும் வந்துட்டு போட்டி நடந்துச்சு. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட்ரோ சினிமா, மாடர்ன் சினிமா 2 பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம் வந்து ஜட்ஜாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா விஜய பார்வதியும் விக்கல் விக்ரமும். சரிங்களா? கடைசியில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்து ரெட்ரோ டீம் வின் பண்ணிட்டாங்க. பட் பிக் பாஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாரு, என்னென்னா அந்த பொருள் எடுக்கும்போது கீழே விழுந்துருச்சுன்னா எடுத்து வச்சுட்டு ப்ளே பண்ணுங்க அப்படின்னு. அதை வந்து விக்ரம் என்ன பண்ணுவார், அவர் பிக் பாஸ் சொன்ன அந்த வெங்காயத்தை மட்டும் எடுத்து முன்னாடி வச்சிருப்பார். இவர் எடுத்து உடனே வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்ம அமித். அதனால் வந்துட்டு விஜய் பார்வதி அதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க, அதுக்கு குரல் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பிக் பாஸுமே வந்துட்டு அது கரெக்டு, ரீகேம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் திரும்ப ரீகேம் பண்ணதில் வந்துட்டு சாண்ட்ரா வின் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்துட்டு நம்ம மாடர்ன் சினிமாஸ் வின் பண்ணிட்டாங்க. 2வது போட்டி நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவும் கானாவனத்தும் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் அப்படி சொல்லும்போது நம்ம கானாவனர் கையில் எடுக்கிறாப்புல அதை செக் பண்ணுறாரு. அந்த டைம் இப்படி கையை வச்சுருக்கார், இப்படி கை கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விஜய் பார்வதி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, மேலே தூக்குங்கன்றாங்க. புரியுதுங்களா? மேலே தூக்குங்கன்றாங்க. அப்போ வந்து அவர் மேலே தூக்குறாரு. இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து தப்பு, அதாவது பிரச்சனையை பற்றினா இதை தான் சொன்னாங்க. இவங்க முதல்ல எப்படி வந்துட்டு தூக்குன்னு சொல்லலாம், அந்த டீமுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணது, இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது எப்படின்னா, திவ்யா வந்துட்டு அதை எடு இது எடுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, என் காதில் கேட்டுச்சுன்னு அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் அங்கே வந்துட்டு அது வந்து செல்லுபடி ஆகலை. யாருமே அதை பற்றி சட்டையும் பண்ணல. விக்ரமும் அப்போல்லாம் சொல்லலைன்னு சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். உடனே வந்து அதை ஸ்டாப் பண்ணோன்னு விக்ரம் என்ன பண்ணுறாரு, சரி சண்டை ஆனது ஆகிப்போச்சு, இது நம்மளுக்கு சாதகமாக ஆக்கிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க வந்து இவங்க இந்த டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. அதனால் இந்த இதுக்கு வந்து ரீகேம் பண்ண முடியாது, கொடுத்தா 2 பேருக்கும் பாயிண்ட்ன்றாரு. விஜய் பார்வதி தான் சொல்கிறாங்க, நீங்கள் எடுக்காமல் இப்படி பாயிண்ட் எடுப்பீங்க, இவர் கையில் வச்சுருக்காரு அந்த பொருளை, நான் வந்து கையில் இப்படி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு தூக்க சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. கடைசியில் இது வந்து அப்படியே பெரிய சண்டையாக போகுது. திவ்யா தான் மைய காரணம். சரிங்களா? அப்படியே போகுது. கடைசியில் வந்து பிக் பாஸ் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்களா தூக்க சொல்லி அப்படின்னு கேட்குறாரு. விஜய் பார்வதி ஆமான்றாங்க. சரி, இது வந்து திரும்ப திரும்ப ரீகேம் போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் ஜட்ஜை நான் மாத்திரம் வேறு யாராவது கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது சபரி வந்து கை தூக்குறாரு. அப்புறம் சபரி வந்து ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு சாண்ட்ரா திரும்ப அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெயிலே பண்ணாங்க, இதுக்கு விஜய் பார்வதியே இருந்திருக்கலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு. அது பக்கம் ஒரு பக்கம். இப்போது அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா இந்த பக்கம் நிற்கிறாங்க, வினோத் அந்த பக்கம் நிற்கிறாரு. வினோத்தை வந்துட்டு விக்ரம் ஹேண்டில் பண்ண விதங்களையும் தவறு. முதல்ல வந்து கண்ணை கட்டிட்டாங்க. திவ்யா வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்துட்டு அந்த அதுவும் விஜய் பார்வதி கண்ணை கட்டும்போதெல்லாம் என்ன அட்டகாசம், இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி கட்ட போகிறாங்க, இப்படி பண்ணும்போது அவங்க மேலே இடிக்குது, சாரின்றாங்க. ரொம்ப டூ மச் அப்பா, ரொம்ப ஒஸ்ட்டான திவ்யா. எப்படி தான் இவங்களுக்குலாம் சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க சத்தியமாக தெரியல எனக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பக்கம் வந்துட்டு இவர் பாவம், இவர் ஆளே ஒல்லி வேறு, இவர் நல்லா அகலமாக இருப்பார் நம்ம விக்ரம், இப்படி பிடிச்சி தரத்தானே இப்படி இழுத்துன்னு அவர் அப்படியே ஏன்றாரு அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு. அப்போது ஒரு மனநன்மை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு பதட்டமாகவே இருக்குது, கண்ணு மூடியே இருக்குது. புரியுது? அங்கேருந்து இங்கே கூட்டு வந்து இப்படி நிற்கிறார். அப்படி இப்படி நீங்கள் நல்லா பாருங்களேன், ஏதோ வந்துட்டு ஒரு குழந்தை வந்து வந்து நில்லு, ஆடாமல் நில்லு அப்படி பண்ணால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இப்படி 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 வராது. நம்ம கண்ணை மூடிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக கை இப்படி தான் வரும். புரியுதுங்களா? அப்படி வரும்போது இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, இப்படி நின்றுட்டுருக்கார் ஓரமாக. அப்போ அந்த சாண்ட்ரா வந்து கொஞ்சம் நவுத்து நிற்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இந்த பக்கம் திவ்யா நின்றுட்டுருக்கு, இந்த சைடு திவ்யா நிற்கிறாங்க, இவர் இந்த பக்கம் இருக்கார் கொஞ்சம் கிராஸாக, இதாவது கொஞ்சம் தள்ளி. அதனால் அவர் வந்து இப்படி நவுத்த சொல்கிறாரு, இவர் வந்து இப்படி நவுத்துறாரு. நம்ம கை இப்படி கண்ணை மூடணுன்னு கை இப்படி வரும்ல, இப்படி வரும்போது வந்துட்டு டச் ஆகிருக்கு போல இருக்குது, மேலே அவங்க மேலே பட்டிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இப்படி தானே கை வைக்கிறாரு, கண்டிப்பாக இப்படி வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பின்னாடி எட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இவர் வந்து வாண்டடாக பண்ண, ஏன்னா கண்ணு கட்டியிருக்கு. புரியுதுங்களா? அவங்களும் கண்ணை கட்டியிருக்காங்க. அதுலேயும் ஒரு பக்கம் விஷயம் இருக்குது. அவங்க எட்டு வச்சாங்களா இல்லையான்றது வந்துட்டு இப்போ வந்து ஒரு பெரிய டிபேட்டாக இருக்குது. ஆனால் சவுண்டு கிடச்சி சங்குன்னு, அப்போ அவங்க பண்ணியிருக்காங்க. அதை வச்சு விக்ரமும் வெளியே வந்து சொல்கிறாப்புல, நம்ம பிரஜன்கிட்ட வந்துட்டு இல்லை அந்த சவுண்டு கொலு சவுண்டு கிடச்சி அவங்க எட்டு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. இவருக்கு வந்துட்டு சாரி என்னான்னு அதுவும் வந்து எட்டு வைக்காமல் சாரியானு சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு ரியாக்ஷன் நம்ம பண்ணால் தான் அதுக்கு நம்ம சாரி கேட்போம். புரியுதுங்களா? இப்போ மேலே பட்டிருக்குன்னா ஒன்று ஐயோ ஐயோ அப்படியே என்ன இருக்கணும், இல்லை அவங்க எட்டு வச்சு சவுண்டு கேட்டுது, அதனால் சாரி கேட்டாங்க, தப்பு கிடையாது. ஏன்னா சும்மா வந்து மேலே கை அவங்களும் கண்ண முடியிருக்காங்க,
ஏதாவது ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்க தானே செய்யும். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு வந்து இவருக்கு வந்து இப்போ கண்ணை கட்டியிருக்காங்க. 2 பேர் மேலேயே வந்து தப்புன்னே சொல்ல முடியாது. இவர் வந்துட்டு இது பண்ணி என்ன சாரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து தள்ளுறாரு, அடிக்கிறார். அவர் வந்து உதைக்கிறாரா, அவங்கள உதைச்சாங்களான்றது தெரில. ஆனால் வெளியில் வந்து அவங்க பேசும்போது என்ன தெரியுதுன்னா அவர் கீழே உதைச்சார் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? ஏன்னா அவருக்குமே அவங்க காலை பார்த்து அடிக்கவும் முடியாது, ஏன்னா கண்ண முடி இருக்குது. புரியுதுங்களா? இப்படின்னு பண்ணுறாரு. பண்ணோடனே அவர் ஓகே இட்ஸ் ஓகே கைஸ் பண்ணுங்க. சப்போஸ் அவர் உண்மையிலே அவர் 8 வச்சா திவ்யா விடக்கூடிய ஆளும் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். திவ்யா வந்து சும்மாவே திவ்யா கிட்ட நான்சென்ஸ்னு சொல்லிட்டு போனதுக்கே வந்துட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லு யாரையும் தூங்க விடலை. அந்த மாதிரி ஒரு ஆள் இவர் திரும்ப வந்து 8 வச்சுருந்தாங்கன்னா அவங்கள விட்டுருக்க மாட்டாங்க. பரவாயில்ல கேம் ஆகட்டும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. இது நடந்த உடனே டப்புன்னு பார்த்தீங்கன்னா லைவ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து விஜய் பார்வதி சும்மா இருந்திருக்க மாட்டாங்க, இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஏன்னா விஜய் பார்வதிக்கு திவ்யாவுக்கு பயங்கரமாக முட்டிகிட்டு இருந்துச்சு. முதல்ல ரொம்ப ஓவராக வந்து விஜய் பார்வதி வம்பு இழுத்துட்டே இருந்தாங்க. ஆப்போசிட் டீமில் கனி அவங்களும் வம்பு இழுத்தாங்க, ஆதரியும் சொன்னாங்க, சுபிக்ஷாவும். ஏன்னா அது அவங்க டீமுக்காக தான் பார்ப்பாங்க. சும்மாவே வந்து பொங்குவாங்க விஜய் பார்வதிக்கு எதிராக. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்து இந்த பக்கம் விஜய் பார்வதிக்கு ஆதரவு அவங்க டீம்லேயே இல்லை. அது இன்னொரு கொடுமை. ஏன்னா ஒரு இடத்துல வந்து அந்த பாயிண்ட்டுக்காக போராடி கேட்டுருக்கு, என்ன கம்முன்னு இருக்கீங்கன்னா எல்லாம் கம்முன்னு இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா எப்பயுமே விஜய் பார்வதி நிலமை அந்த மாதிரி தான். அதனால தான் அவங்களுக்கு ஓட்டு பார்த்திங்கன்னா கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த சீசனை என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதியோட ஓட்டு மட்டும் தான் கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகாமல் இருக்குது. அந்த பொசிஷனும் மேலே வந்துட்டுருக்கு. மற்ற எல்லாருமே எல்லா கண்டஸ்டும் பார்த்திங்கன்னா ஒரு டைமில் ஃபஸ்ட்டில் இருந்தாங்கன்னா ஒரு டைமில் லாஸ்ட்டில் இருப்பாங்க. இது நீங்கள் எந்த வாரம் வேணால் எடுத்து பாருங்கள். எல்லாருமே விக்ரம் போன வாரம் இருந்தாரா, இப்போ பாரு 6வது 7வது இடத்த வந்துட்டார். சாயந்தரா ஃபஸ்ட்டில் இருந்தாங்க ஒரு வாட்டி, இப்போ கீழே வந்துட்டாங்க. கமருதீன் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டில் இருந்தார், இப்போ கீழே வந்துட்டார். எல்லாருமே சரி. யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு சூப்பர்னு சபரி ஒரு வாட்டி மேலே இருந்தார், இப்போ ஃபுல்லாக கீழே தான் இருக்கார். இது மாதிரி எல்லாருமே. ஆனால் விஜய் பார்வதி மட்டும் இருக்காங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சி, அவங்க கொடுக்குற இன்வால்மெண்ட். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் வந்து அங்கே ஆப்போசிட்டில் இருக்க யாருக்குமே பிடிக்கல, அவங்க டீமுக்கும் பிடிக்காது, வேறு விஷயம். இப்போது என்ன போயிட்டுருக்கு, திவ்யா வந்து அடித்தாங்களா, அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குன்னா அடிக்கும்போது சவுண்ட் வந்துச்சு, வெளியிலே வந்துட்டு விக்ரம் வந்து பிரஜன் கிட்ட சொல்லிட்டார். ஸோ அது தப்பா? அது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க கண்ணை கட்டியிருக்காங்க. மேலே யாரும் திடீர்னு வந்து போடும்போது அவங்களும் பண்ணுறது தப்பே கிடையாது. இன்னொன்று, திவ்யா வினோத் உதைச்சாரா, அது வந்துட்டு உதைக்கலன்ற மாதிரி தான் வெளியில் வந்த விக்ரம் சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் திரும்ப வந்து 8 உதைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்கள வாலண்டராக 8 வச்ச மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். இதுதான் இதில் வந்து பெரிய பிரச்சனை வந்து இந்த லைவ் ஸ்டாப் பண்ணலான்னு தெரியல. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, வெளியே வந்ததுக்கப்புறமா கானாவனத்தும் விக்ரமும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் வந்துட்டு தெரியாமல் கூட கால் பட்டிருக்காங்க என் காலுன்றார். அப்போது இவர் இப்படி இழுத்துட்டு வந்துட்டு இது பண்ணும்போது இவர் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னலாக ஒரு அடிச்சுட்டு இதை வந்து இந்த பிளேவையே வந்துட்டு மாற்றணும், அங்கே ஒரு குழப்பம் வரணும், 2 பேருமே கண்ணை கட்டியிருக்காங்கன்னு இன்டர்நேஷ்னலாக இவர் பண்ணாரான்னு தெரியல. ஏன்னா இவர் திரும்ப பேசிட்டே இருக்கார். கானாவனத்தும் விக்ரமும் மாறி பேசிகிட்டு இருக்கும்போது விக்ரம் வந்து தெரிஞ்சால் பண்ணுவாங்க, தெரியாமல் என் கால் உங்கள் மேலே பட்டாலும் பட்டிருக்குங்கன்றார். அது எப்படி இவர் இப்படி கூப்பிட்டு வர்றாரு, இவரோட கால் இப்படி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எங்கேயோ வந்துட்டு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக விக்ரம் கூட மேபி பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் என்னோடய கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. பாய் நண்பர்களே.